அனைவருக்கும் வணக்கம். ரிலேட்டிவ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க, RDBMS. அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிலேட்டிவ் டேட்டாபேஸ்னா ஒரு டேட்டாபேஸ்ல வந்து ஒரு டேபிள்ல ஒரே டேட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல ஒரு டேட்டா வந்துட்டு 2-3 டேபிள்ல பிரிச்சு வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சம்பந்தப்பட்ட டேட்டா, அதாவது ரிலேட்டட் டேட்டா. அதனால ரிலேட்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ எப்படி உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நீங்க இப்போ நம்ம இந்த கான்டாக்ட் டேபிள்ல வந்துட்டு அதுல எல்லாம் கான்டாக்ட் இருக்குது, நேம் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, ஒரு இண்டிவிஜுவலை கான்டாக்ட் பண்றதுக்கான எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு ஒரே டேபிள்ல நம்ம மெயின்டைன் பண்றோம். பட் சில சிச்சுவேஷன்ஸ்லாம் அப்படி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ பில்லிங் இன்வாய்சஸ், இப்போ கஸ்டமர்ன்றதை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் ஒரு டேபிள்ல, ஓகேவா? இது ஒரு செப்பரேட் டேபிள் கஸ்டமர் டேபிள்ன்ற டேபிள்ல கஸ்டமருடைய நேம், அவரோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது, அவரோட ஐடியும் இருக்கு. அதான் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் யூனிக் ஐடி. அதான பிரைமரி கீ. அதை ஞாபகம் வச்சுங்க. பேக்ரவுண்ட் மைண்ட்ல பிரைமரி கீன்னு நான் சொன்னாவே அந்த டேபிளோட பிரைமரி கீனா இந்த கேஸ் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு ஐடி, இன்டர்னல் ஐடி. அது நம்ம அந்த கஸ்டமர் கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அது நம்ம உள்ள டேபிள்ல ஜெனரேட் ஆகி இருக்கிற ஒரு ஐடி. இப்போ இந்த கஸ்டமரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் பண்றோம்னு வச்சுங்களேன். ஏன்னா கஸ்டமர்னாவே யூ ஹேவ் டு செல் சம்திங் இல்லையா, ஒரு சேல்ஸ் பேசிக்கலி. அதுல வந்து பில்லிங் டீடைல்ஸ், இப்ப இந்த கஸ்டமர் வந்து என்னென்ன வாங்கியிருக்காரு, அவரோட பில்லிங் டீடைல் எப்படி வைப்போம்? அவர் வந்து என்னைக்கு பில்லிங்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் பாருங்க. இன்வாய்ஸ் நம்பரா, பில் நம்பர். ஸோ இன்வாய்ஸ் நம்பரு ஒன்று இருக்கும். டேட் ஆஃப் பர்ச்சேஸ், அது இன்வாய்ஸ் டேட் இன் அதர் வேர்ட்ஸ். அப்புறம் கஸ்டமர், இந்த இன்வாய்ஸ்க்கு யாருக்கு வித்திருக்கோம் அப்படின்றது. இது வந்து இன்வாய்ஸ் டீடைல்ஸ் நம்ம இப்ப பாக்குறது. இது கம்ப்ளீட்டா இன்வாய்ஸ் டீடைல்ஸ் நம்ம இருக்குது. இது வந்து ஒரு டேபிள் இருக்கு. இப்போ இன்வாய்ஸ் டீடைல்ஸ் கஸ்டமரோட ஐடி வச்சுக்கலாம். ஏதாவது சம் கைண்ட் ஆஃப் யூனிக் ஐடி கஸ்டமர்னு ரெஃபர் பண்றது. ஏன்னா கஸ்டமர் பேரை வைக்க முடியாது. ஒரே பேர்ல 2 கஸ்டமர் இருக்கலாம். ஹரிவர்ஷிகன் இல்ல மோகன் 2 கஸ்டமரும் இருக்கலாம். ஸோ அவருக்குன்னு ஒரு ஐடி இருக்கணும். அதனாலதான் அது என்ன ஆகுதுன்னா, இந்த கஸ்டமர் டேபிள்ல அந்த பிகேன்னு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பிகே வந்துட்டுனா இந்த ஐடி இங்க இதோட பிகே இருக்குல்ல, பிரைமரி கீ, அதுதான் இங்க வரும். இது வந்து கஸ்டமர் டேபிளோட பிகே ஆஃப் கஸ்டமர் தான் கஸ்டமர் ஐடி. ஸோ எந்த கஸ்டமர் நம்ம ரெஃபர் பண்ணலாம், பேரை வச்சு நம்ம இங்க ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த டீடைல்ஸ் இங்க இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கணும், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு, இன்வாய்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த இன்வாய்ஸ். போதுமா? பட் நமக்கு இன்னும் தேவை. அந்த இன்வாய்ஸ்ல என்ன இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, என்ன மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு என்ன ஃபுட் ஐட்டம் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க. ஒரு இன்வாய்ஸ்ல ஒரு ஐட்டமா இருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒரு இன்வாய்ஸ் போட மாட்டோம். ஒரு இன்வாய்ஸ் எடுத்தா மொத்தமா 10 ஐட்டம் வாங்கலாம், 20 ஐட்டம் வாங்கலாம், 100 ஐட்டம் வாங்கலாம். எத்தனை ஐட்டம் வாங்கலாம், ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் பில்லு போட்டு டோட்டல் இவ்வளவு ஆச்சுன்னு கஸ்டமர் கிட்ட காசு வாங்குறதுக்கு பேர் தான் இன்வாய்ஸ். ஒரு இன்வாய்ஸுக்கு ஒரு ரெக்கார்டு தான் இருக்கும். ஒரு ரெக்கார்ட்ல மல்டிபிள் ஃபுட் ஐட்டம்ஸ், மெட்டீரியல்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ண முடியும்? நமக்கு பிரிஸ்கிரைபா இப்போ 5 ஐட்டம் தான் வாங்குவாங்க யார் வந்தாலும் அப்படின்ற மாதிரி பிக்சட் ப்ராசஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அப்ப இன்வாய்ஸ் டேபிள்லயே வந்து 5 ஃபீல்டு கிரியேட் பண்ணிடலாம். என்ன ப்ராடக்ட்னு ஒரு ஃபீல்டு, அதாவது ப்ராடக்ட் ஐட்டம் 1 நேம், அப்புறம் இன்னொரு ஃபீல்டு ஐட்டம் 1 குவான்டிட்டி, அப்புறம் இன்னொரு ஃபீல்டு ஐட்டம் 1 ரேட்டு, அது போல ஐட்டம் 2 நேம், ஐட்டம் 2 குவான்டிட்டி, ஐட்டம் 2 ரேட்டு, இப்படி ஐட்டம் 5 வரைக்கும் கிரியேட் பண்ணி அந்த இன்வாய்ஸ் டேபிள்ல கிரியேட் பண்ணிடலாம். பட் நமக்கு அப்படி பிக்சடா கிடையாது. 5 ஐட்டம் தான் ஒருத்தர் வாங்குவான்னு கிடையாது. ஒரு ஐட்டம் வாங்கலாம், 10 ஐட்டம் வாங்கலாம், 100 ஐட்டம் வாங்கலாம். எத்தனை ஐட்டம் நம்ம இப்படிதான் நீ வாங்கி ஆகணும்ன்ற கண்டிஷன் கிடையாது. ஸோ இன்வாய்ஸிங்ல வந்து அந்த என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த இன்வாய்ஸுக்குள்ள வர அதர் டீடைல்ஸ் நம்ம வேற ஒரு டேபிள்ல சேவ் பண்ணணும். அதுல வந்துட்டு ஒவ்வொரு ரோலையும் ஒரு ஐட்டம் இருக்கணும். ஓகேவா? ஸோ அது என்ன ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து ஐட்டம் டேபிள்ஸ், இன்வாய்ஸ் ஐட்டம்ஸ்ன்னு வச்சுங்க அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி, இது வந்துட்டு இன்வாய்ஸ் டீடைல்ஸ் டேபிள், அது இன்வாய்ஸ் டேபிள் டீடைல்ஸ். இன்வாய்ஸ் ஐட்டம் டேபிள்ஸ். ஐட்டம் டேபிள் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் இந்த ஐட்டம் வந்து எந்த இன்வாய்ஸுக்கு சம்பந்தப்பட்டது, எந்த இன்வாய்ஸுக்குரியது அப்படின்றதுக்கு இன்வாய்ஸோட ஐடியை ஸ்டோர் பண்ணணும், கஸ்டமர் ஐடியை ஸ்டோர் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு ஒரு பிகே இருக்கணும்.
ஸோ இன்வாய்ஸ் டேபிள்ல ஒரு பிகே கிரியேட் பண்ணி இப்ப பாருங்க பிகே எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குதுன்ட்டு. இங்கே வந்துட்டு இன்வாய்ஸ் பிகே இன்வாய்ஸ் ஐடி, அதாவது இது என்ன ஆகும், இதுதான் வந்துட்டு பிகே ஆஃப் இன்வாய்ஸஸ் டேபிள் அப்படி வரணும். ஆமா இதுல இது ஒண்ணு போட்டாவே இந்த இன்வாய்ஸ்ல என்ன டேட்ல வாங்கியிருக்காங்க, என்ன நம்பர்ல வாங்க, யார் கஸ்டமர்ன்றதான் இதுல இருந்து அது அந்த டேபிளுக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஐட்டம் குவான்டிட்டி, அப்புறம் ஐட்டம் ரேட், அப்புறம் டிஸ்கவுண்ட், டாக்ஸ் அதெல்லாம் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஐட்டமும் நீங்க தனித்தனியாக பண்ணுறோம். பட் இவ்வளவுதான் இருக்கும். ஸோ இங்க என்ன ஆகும்னா இந்த இன்வாய்ஸ் டேபிள்ல ஒரு இன்வாய்ஸ் போடும்போது ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகும் இன்வாய்ஸ் நம்பரோட, அதோட அதுக்கு ஒரு பிகே யூனிக் ஐடி ஜெனரேட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த பிகே வந்துட்டு இதுல போடுவோம். இதுல அந்த பில்லுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமுக்கும் இங்க ஒரு ரெக்கார்டு ஜெனரேட் ஆகும். ஸோ 10 ரெக்கார்டு ஐட்டம் வாங்கியிருக்காங்க அந்த கஸ்டமர் அந்த பில்லுலனா இங்க 10 ரெக்கார்டு இருக்கும். ஆனா அந்த 10 ரெக்கார்டுக்குமே இந்த இன்வாய்ஸ் ஐடின்றது ஒரே இன்வாய்ஸ் ஐடியா தான் இருக்கும். ஏன்னா எந்த இன்வாய்ஸோ அந்த இன்வாய்ஸோட பிகேவே இதுல போட்டுருவோம். ஸோ நம்ம ரிட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த இன்வாய்ஸ் டீடைல்ஸை எடுப்போம். அந்த இன்வாய்ஸ் டீடைல்ஸ் என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னா இந்த டேபிளுக்கு வந்து அந்த இன்வாய்ஸ் பிகே இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுத்துப்போம். இப்போ இன்சர்ட் பண்ற இன்வாய்ஸோட பிகே வந்துட்டு 10ன்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 10ன்னு வருது, 10th இன்வாய்ஸ் நம்ம போடுறோம். ஓகேவா? நம்ம இங்க என்ன ஆகும்னா ஒவ்வொரு ரெக்கார்ட்ல 10 இந்த ஃபீல்டு ஸ்டோர் பண்ணுவோம் இன்வாய்ஸ் ஐடில. மெட்டீரியல் மாறும், குவான்டிட்டி மாறலாம், ரேட்டும் மாறலாம். அந்த இன்வாய்ஸ்ல 10 ரெக்கார்டு ஐட்டம் நம்ம வாங்கிருக்கோம்னா இதுல 10 ரெக்கார்டு இருக்கும். ஆனா 10 ரெக்கார்டுக்குமே இந்த இன்வாய்ஸ் ஐடி வந்து 10 ஸ்டோரா இருக்கும். ஸோ நம்ம அங்க என்ன பண்ணுவோம், இந்த 10 பிகே ஐடி இருக்கிற இன்வாய்ஸுடைய ஐட்டம் லிஸ்ட் எடுக்கணும்னா இந்த டேபிள்ல வந்துட்டு வேற இன்வாய்ஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு அந்த பிகே ஐடியை கொடுத்தோம்னா அதோட மொத்தம் 10 ஐட்டமோ 12 ஐட்டமோ 20 ஐட்டமோ அது அப்படியே மொத்தமா வந்து காட்டிடும். ஸோ நம்ம அது எல்லாத்தையும் ஒன்னா கொலாபரேட் பண்ணி யூசர் கிட்ட காட்டலாம், இதுதான் உங்களோட இன்வாய்ஸ் அப்படின்னு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம பண்ணலாம். அப்படிதான் பிரிண்ட் ஆகுது. நீங்க ஒரு ஸ்டோர்ல எங்கேயாவது போய் பாத்தீங்கன்னா இப்படிதான் உள்ள டேட்டா ஸ்டோர் ஆகி அப்படிதான் அது பில்லா பிரிண்ட் ஆகி அது உங்களுக்கு வரும். இதே அப்படியே இதே மாதிரி கன்சாலிடேட் பண்ணி தான் அவங்க வந்து நாளைக்கு அது அக்கௌண்டிங் பண்ணும்போதோ அந்த அந்த நாள் முடிஞ்சு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கோ அல்லது ஃபைனான்சியல் இயர்ல கணக்கு காட்டுறதுக்கோ இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த ஜாயின் அவருக்கு தெரியுமா, இப்ப இந்த டேபிளுக்கும் சம்பந்தம் இருக்கு. எப்படி சம்பந்தம் இருக்குன்னா இந்த பிகே வச்சுதான், இந்த இன்வாய்ஸ் டேபிள்ல இருக்கிற பிகேவை தான் நம்ம இங்க ஸ்டோர் பண்ணி இதுல இருக்கிற ரெக்கார்டு வந்து இது சம்பந்தப்பட்டதுதான் இந்த இன்வாய்ஸ் டேபிள்ன்றதை நம்ம கனெக்ட் பண்றோம். இதுதான் ரிலேஷன். இதுக்கு பேர் தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். இதுதான் ரிலேட் பண்றோம். இந்த 2 டேபிள்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒன் another. தே ஆர் நாட் இண்டிபெண்டன்ட். அதே மாதிரி இன்வாய்ஸ் டேபிளும் கஸ்டமர் டேபிளும் ரிலேட்டட். எப்படின்னா இதோட பிகே ஐடி வந்து இதுல ஸ்டோர் ஆகுது. இப்போ இந்த டேபிள்ல இருக்கிற இந்த பிகே ஐடி இன்வாலிட்னு வச்சுக்கோங்க. இந்த டேபிள் இல்லைன்னா இந்த கஸ்டமர் ஐடி இன்வாலிடு. இது என்ன அர்த்தமே இல்லாம போயிடும். இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றதுக்குலாம் தான் வந்து ஜாயின்ஸ்ன்னு வாங்க MySQL SQL லாங்குவேஜ்ல ஜாயின்ஸ் JOINTS. ஓகே, இதுல இன்னர் ஜாயிண்ட், இன்னர் லெஃப்ட் ஜாயிண்ட், அவுட்டர் ஜாயிண்ட்லாம் இருக்குது. அதாவது இதுல டைப்ஸ் இருக்குது. இன்னர் ஜாயிண்ட் இதெல்லாம் எப்படி பண்ணணும், ஜாயின் பண்ணி பண்றது அப்படின்றத வந்து நான் ஒரு மல்டிபிள் டேபிள்ஸை கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சாரி INNER. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இவ்வளோ நேரமா ஒரு 2 டேபிள் அடிஷனலாக நமக்கு கிரியேட் பண்ணேன். ஒன்று வந்து ஸ்டாஃப், இது கான்டாக்ட் டெஸ்ட் ஏற்கனவே இருக்கு. ஒன்று ஸ்டாஃப், ஒன்று சேலரின்ட்டு. ஸ்டாஃப்ல போனீங்கன்னா ஃபியூ மெம்பர்ஸ் பேர் மட்டும் போட்டிருக்கேன், நேம். அது ஒவ்வொருத்தங்களும் ஒரு டெசிக்னேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். இவ்வளோதான். மொத்தம் ஒரு பிரைமரி கீ, அதாவது யூனிக் ஐடி ஃபார் ஈச் ரெக்கார்டு. அப்போ ஒவ்வொரு ரெக்கார்ட்லயும் ஒரு நேம் அண்ட் டெசிக்னேஷன் மட்டும் இருக்கு. இவ்வளவுதான் அந்த டேபிள்ல இருக்கு. அடுத்த டேபிள் வந்து சேலரி. சேலரியில் வந்து ஸ்லாப் ஏ, ஸ்லாப் பி, ஸ்லாப் சி எவ்வளோ பே அவுட் பண்ணுறாங்க, டாக்ஸ் பர்சன்டேஜ் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு 3 ஸ்லாப், அதுலேயும் ஒரு பிகேன்னு ஒரு காலம் இருக்கு. நம்ம இப்போ ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் ஒரு சேலரி ஸ்லாபை நம்ம அசைன் பண்ணணும். ஏன்னா சேலரி ஸ்லாப் மாறினே இருக்கும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தகுந்த மாதிரி, அவங்களோட டெசிக்னேஷன் தகுந்த மாதிரி முதல்ல ஜாயின் பண்ணும்போது கம்மி சேலரியில் இருக்கும், அதுக்கப்புறமா மாறும். ஸோ இதை வந்து இதையும் கனெக்ட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்துட்டு இது நமக்கு என்னன்னா ஒவ்வொரு ஸ்டாஃபோடைய ரெக்கார்ட்லையும் அவங்க எவ்வளோ சேலரின்றத சொல்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஃபீல்டு இருக்கணும். அந்த ஃபீல்டே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபீல்டு ஆட் பண்றோம். என்ன ஆட் பண்றோம், அதை கடைசியா ஆஃப்டர் ஆட் ஒன் காலம் ஆஃப்டர் டெசிக்னேஷன் லாஸ்ட் ஃபீல்டுக்கு அப்புறமா ஆட் பண்ணுன்னு சொல்றோம். அதில் என்ன பண்ண போறோம்னா சேலரி ஸ்லாப் அப்படின்னு போட போறேன். இதை நம்ம இன்டிஜரா வைக்க போறேன்.
இன்டிஜரா வச்சுட்டு நல் வச்சுட்டு பண்ணிட்டோம். ஏன் அதுக்குன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்ன மாதிரி அந்த சேலரியோடைய பிகே இந்த இந்த இப்போ அவங்க எந்த ஸ்லாப்ல இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சே ஹரின்ற பர்சன் வந்துட்டு சேலரி ஸ்லாப் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு 20,000 ருபீஸ் வருதுன்னு வச்சுங்களேன், ஸ்லாப் பியில் இருக்காருன்னா அந்த ரெக்கார்டோடைய ஐடி வந்துட்டு அதாவது பிரைமரி கீ வந்து 2. இதை வந்து நம்ம அவருடைய இதுல நம்ம அப்டேட் பண்ணிட போறோம். ஸோ அவரோட சேலரி ஸ்லாப் வந்து 2. அதனால தான் அந்த இன்டிஜரா வச்சேன், ஏன்னா பிரைமரி கீன்றது இங்கே இன்டிஜரா இருக்கு. ஸோ அதனால அந்த இன்டிஜரை தான் இங்கே காப்பி அப்டேட் பண்ண போறோன்றதால சேலரி ஸ்லாப்ன்றது அந்த ஐடி இருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த ஆளுங்களுக்குலாம் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணுவோம். குயிக்கா பண்ணிடுறேன். வந்துட்டு சைட் 2 அவருக்கும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாஃப்ல வந்து ஒவ்வொரு இது உங்களுக்கு சேலரி ஸ்லாப் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம இப்போ நமக்கு என்ன வேணும்னா எம்ப்ளாயி வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயி வந்து எந்தெந்த சேலரி இருக்காங்க, எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்ட்டு ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும் வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டா நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ணி எடுக்கணும். ஸோ அது எப்படி பண்ணணும்னு ரொம்ப சிம்பிள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் 1 கமா டேபிள் 2 ஜாயின் பண்ற ரெண்டு டேபிளும் ஸ்டாஃப் கமா சேலரி. சேலரி டாட் சேலரி ஸ்லாப், அதாவது இது வந்து டேபிள் நேம், அதோட ஃபீல்ட் நேம். ஸோ இந்த டேபிள்ல இருக்கிற இந்த ஃபீல்டு அதுக்கு வந்து செப்பரேட் பண்றது டாட். ஸோ ஒரு ஃபீல்டை நீங்க அப்படியே மென்ஷன் பண்ணலாம், இல்ல டாட் வச்சு அதோட நேம் டேபிள் டாட் ஃபீல்ட் நேம் ஈக்குவல் டு ஸ்டாஃப் டாட் சாரி சேலரி டாட் பிகே. அதாவது சேலரி டேபிள்ல இருக்கிற பிகேன்ற ஃபீல்டும் சாரி இது வந்து ஸ்டாஃப்ல தான் உங்களுக்கு சேலரி ஸ்டாப் இருக்கு, நான் தப்பா போட்டேன். ஸ்டாஃப் டாட் சேலரி டேப் ஸ்டாஃப் டாட் சேலரி ஸ்லாப்ல இருக்கிற வேல்யூவும் சேலரி டாட் பிகேன்ற ஃபீல்டில் இருக்கிற வேல்யூவும் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு மெயின்டைன் பண்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நிஜமாவே அதுதானே சேலரியோட பிகேவை தானே தூக்கி நம்ம ஸ்டாஃபோட டேபிள்ல சேலரி ஸ்லாப்ன்ற ஃபீல்டில் அப்டேட் பண்ணோம். ஸோ இப்போ இது ஜாயின் பண்ண பிறகு இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா பாருங்க, ஹரிக்கு என்ன ஸ்லாப் இருக்கு, ஸ்லாப் 2. அந்த 2 இங்க ஜாயின் ஆயிடுச்சு. அது வந்துட்டு 20,000 ரூபாய் 10% டாக்ஸ் ஸ்லாப் பியில் இருக்காரு. ஆனந்த் வந்து அதே மாதிரி ஸ்லாப் பியில் இருக்காரு. லதா வந்து ஸ்லாப் சியில் இருக்காங்க. இப்படி அவங்கவுங்க எந்தெந்த ஸ்லாப்ல வராங்க. ஸோ மொத்தம் வந்து ஸ்டாஃப் வந்து 10 பேர் தான் வந்திருக்கு. நம்ம மொத்தம் டோட்டல் ஸ்டாஃபோட எல்லா டீடைல்ஸும் இங்க வந்துச்சு. இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்க, இதுல 10 ரெக்கார்டு தான் இருக்குது. ஓகேவா? ஆனா நம்ம சேலரி சாரி ஸ்டாஃபோட டேபிள்ல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா 12 பேர் இருக்கிறாங்க. ஏன் 10 பேருக்கு மட்டும் வந்துடும், மத்த 2 பேருக்கு ஏன் சேலரி வரல? ஏன் சேலரி வரலன்னா இந்த ஜானகின்றவனுக்கு 6ன்னு கொடுத்துருக்கோம் பிகே. 6ன்னு ஒரு சேலரி ஸ்லாபே இங்க இல்ல, அந்த பிகேவே இங்க காணும். 5 மணி தான் பிகே இருக்கு அந்த பிரைமரிக்கு, அது மேட்ச் ஆகல. அதனால அதை வந்து இக்னோர் பண்ணிடுது, அதை வந்து சேர்த்துக்க மாட்டேங்குது, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுது ரிப்போர்ட்ல இருந்து, அவுட்புட்ல இருந்து. ஓகேவா? அதே போல இங்க வந்துட்டு இன்னொரு ஸ்டாஃப் மெம்பருக்கு அந்த பிகேவே நம்ம அப்டேட் பண்ணல, நல்லலே வச்சுருக்கோம் சதீஷ்ன்றவருக்கு. ஸோ எந்தெந்த இது ஜாயின் ஆயிருக்கோ அது மட்டும்தான் அது அடுத்த சேலரி டேபிள்ல இருந்து ஜாயின் பண்ணி இங்க கொடுக்கும். ஓகே, அதான் இந்த அவுட்புட். ஸோ 10 வருது. இதுல நீங்க இன்னொன்னு கேட்கலாம், இது இந்த மாதிரிலாம் ஒரு பிகே நம்பர்லாம் வச்சு ஸ்லாப் எல்லாம் வச்சு பிகே எல்லாம் வச்சு அதுக்கப்புறமா ஜாயின் ஒரு கண்டிஷன் எழுதி இப்படி பாக்குறத விட கம்மன் ஸ்டாஃப் டேபிள்ல, இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஸ்டாஃப்ன்ற டேபிள்ல இங்க சேலரி ஸ்லாப்னு ஒரு ஃபீல்ட் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு பதில் ஆக்சுவலா சேலரி அமௌண்ட் என்னன்னு இங்கே கிரியேட் பண்ணிட்டு இன்னொரு ஃபீல்டு போட்டு இது பக்கத்துல இன்னொரு ஃபீல்டு டாக்ஸ்னு போட்டுட்டு அதுல என்னென்ன டேட்டா எல்லாம் போடணுமோ அதெல்லாம் இங்கே டைரக்டா பாப்புலேட் பண்ணி வச்சுக்கலாமே, நிம்மதியா போயிட்டுமே, எதுக்கு ரெண்டு டேபிள் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பண்ணலாம். அப்படி பண்ணணும்னா இப்ப என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த ரிப்போர்ட்டை, இங்க வந்துட்டு இதெல்லாம் இருக்கா, ஸ்லாப் 1 ஸ்லாப் 2 ஸ்லாப் 3 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸ்லாப் பிக்கு வந்து 20,000 ரூபாய் 20,000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இங்க போயிட்டு நான் அந்த சேலரின்ற டேபிள்ல இந்த ஸ்லாப் பி 20,000 ரூபாய்ன்றத 25,000 ரூபாய் மாத்திரேன் வச்சுங்க. நான் அந்த ஒரு ரெக்கார்டு தான் அப்டேட் பண்றேன். இங்க வந்துட்டு நான் அதை இந்த கொரியை நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா யார் யாருக்கெல்லாம் ஸ்லாப் 20 25,000 ரூபாய் இன்ஸ்டன்டேனியஸா மாறிடும் கரெக்டா.
நான் இப்போ இதெல்லாத்தையும் இந்த மாதிரி தனி டேபிள்ல வைக்காம இதுலயே ஜாயின் பண்ணது நான் ஒவ்வொரு மெம்பரும் யாரெல்லாம் அந்த 20,000 ரூபாய் ஸ்லாப் டீல இருக்காங்களோ போயிட்டு அவங்கவுங்களாம் சேலரி இண்டிவிஜுவலா மாத்தின்னு வரணும். ஸோ இதுதான் மாஸ்டர் டேபிள், மாஸ்டர் சைல்டு ரிலேஷன்ஷிப் பண்ணுவாங்க. மாஸ்டர் டேபிள்ல சேலரின்ற மாஸ்டர் டேபிள் நம்ம அப்டேட் பண்ணா அந்த அப்டேட் வந்து இங்க எல்லா ரெக்கார்ட்லயும் அப்டேட் ஆயிடும். இது வந்து ஒரு சின்ன டேபிள் 12 ரெக்கார்டு 5 ரெக்கார்டு இருக்கு, அதனால இதோட யூசேஜ் அவ்வளவா தெரியல. நீங்க எல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கிற இதில் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மாஸ்டர் டேபிள் மெயின்டைன் பண்ணாதான் அது கரெக்டா ஒர்க் பண்ணும். ஏன்னா இந்த ஒரு டேபிள் வந்து சேலரி டேபிள் மற்ற எங்கெங்கயோ யூஸ் ஆகலாம், டாக்ஸ் இதுக்கு யூஸ் ஆகலாம், இல்ல வேற எதோ கணக்குல இருக்கலாம். திடீர்னு நம்ம சேலரிஸ் மட்டும் என்ன கொடுத்துன்னு இருக்கோம், என்னென்ன ஸ்லாப்ஸ் நம்ம ஆஃபீஸ்ல மெயின்டைன் பண்றாங்கன்னு ஒரு அக்கௌண்டன்ட்டோ ஆடிட்டரோ வந்து கேள்வி கேட்கலாம். அதை தனியா எடுத்து கொடுக்கணும்னா அந்த மாஸ்டர் டேபிள் இருந்து அப்படியே எடுத்து கொடுக்கலாம். அதை தனியா மெயின்டைன் பண்ணலைன்னா அது பல சிக்கல்களை ஃபியூச்சர்ல உருவாக்கும். ஸோ இதுதான் ஜாயினிங். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு இந்த சைல்டு இதில் கனெக்ட் பண்ணி காட்டுறது. இது எந்த நேரத்தில் வேணாலும் இப்படி இந்த ரெக்கார்ட் எடுக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த ஸ்லாபோட பேரையே நம்ம மாத்தலாம். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த மாஸ்டர்ல மாத்தினா இங்க எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆயிடும். என்ன ஒண்ணு நமக்கு இந்த டேப் எல்லாம் தேவையில்லைன்னும் போது இதே ஜாயிண்ட் கண்டிஷன் இந்த கொரிய நீங்க பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டாஃப் கமா இதுன்றது நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கலாம். ஃபீல்ட்ஸ்லாம் அது இன்னும் கொஞ்சம் நீட்டா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆனா அது வந்துட்டு இப்போ அந்த ஃபீல்ட்ஸை வந்து நம்ம என்ன டேபிள் இருக்குன்னு மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா மல்டிபிள் டேபிள்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு சிங்கிள் டேபிள் ஒர்க் பண்ணனால நம்ம ஃபீல்ட் நேம்ஸ் அப்படியே கொடுத்துருந்தோம். இப்போ 2 டேபிள் இருக்கனால எந்த ஃபீல்டு இப்போ பிகேன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ல இருக்கு. டேபிள் நேம் வச்சு டெசிக்னேட் பண்ணி ஃபீல்ட்ஸ் எங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாஃப் டாட் நேம் கமா ஸ்டாஃப் டாட் டெசிக்னேஷன் கமா சேலரி ஸ்லாப் ஐடி இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சேலரி டாட் அமௌண்ட் சாரி சேலரி டாட் பே அவுட் அண்டர் ஃபீல்டு சேலரி டாட் டேக்ஸ். இவ்வளவுதான் நமக்கு ஆக்சுவலா அவுட்புட் தேவை. இதை ரன் பண்ணனா அழகா கம்பைனே வந்துடும். அந்த பிகே ஐடி எதுவும் வராது. இதை அப்படியே நீங்க சிஎஸ்வியோ எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடலாம்.